கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருந்தாளர் பற்றாக்குறை, நோயாளர் அசௌகரியம். பொருளாதார தடையின் கொடூரத்தை அனுபவித்த வடக்கு கிழக்கு மக்கள் கியூபாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும். குப்பைகளை வீசிய 5 வர்த்தக நிலை உரிமையாளர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு. தணிந்து வரும் போர்ச்சூழல், இலங்கைக்கு மீண்டும் தொடங்கப்படும் விமான சேவை. மட்டக்களப்பில் கடற்படையினரால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட கடற்தொழிலாளர். அரசாங்கம் மொசாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக செயற்படுகிறது, நிசாம் ஹாரியப்பர். முன்னாள் போராளிகளை அரசியல் பகடைக்காய்களாக பாவிக்க முனைவதாக குறிப்பிட்டு எழுந்துள்ள கண்டனம். நெருக்கடியில் நாட்டை மீட்டெடுக்க அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு வழிகாட்டும் எதிர்க்கட்சி இல்லாமல் இருப்பது கவலை, ராமலிங்கம் சந்திரசேகர். முன்னாள் போராளிகளை அரசியல் பகடைக்காய்களாக பாவிக்க முனைவதை அரசியல் கைதிகளை விடுதலைக்கான தேசிய அமைப்பை வன்மையாக கண்டிப்பதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதி விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார். அவரால் நேற்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டது, அரசியல் நிலை தளம்பதில் தள்ளாடும் தமிழரசு கட்சி சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலுக்கு முண்டு கொடுத்து அதனை முன்னெடுக்கவும், சுகபோக பதவி அரசியலை தொடரவும், தமிழர்கள் தேசம் மற்றும் தேசிய அரசியலை கழுத்து நெறித்து கொலை செய்ய முன்னாள் போராளிகளை அரசியல் பகடைக்காய்களாக பாவிக்க முனைவதை அரசியல் கைதிகள் விடுதலைக்கான தேசிய அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு முன்னாள் போராளிகள் இதற்கு எந்த வகையிலும் பலிக்கடாவாக விடக்கூடாது என்றும் இது தொடர்பில் தமிழ் தேசப்பற்றாளர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கிறது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை மேலும் 15% அதிகரிக்குமாறு தேசிய கட்டமைப்பு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே 10% கட்டணம் அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை முதல் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் நேற்று 436 புதிய மருத்துவர்களுக்கான பயிற்சிக்கு பின்னரான நியமனங்கள் வழங்கப்பட்டது. இந்த நியமனங்கள் வழங்கப்பட்ட முறையில் பெரும் முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகள் இருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. புதிய மருத்துவர்களுக்கான நியமன பட்டியல் வெளியிட்ட விதம் மற்றும் அதில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் திருப்திகரமாக இல்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நியமன நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நாட்டின் பொது மருத்துவமனைகளில் சேவைகள் பாதிக்கப்படக்கூடும் என அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. தவறான நியமன பட்டியலை சரி செய்ய கோரியும் தகுதியான முறையில் நியமனங்களை வழங்க வலியுறுத்தியும் இந்த திடீர் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு நெருக்கடிக்கு முகம் கொடுக்கின்ற போது அதனை பயன்படுத்தி எவ்வாறு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்று சிந்திக்கும் எதிர்க்கட்சி எமது நாட்டில் இருக்கிறது. மாறாக நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய எதிர்க்கட்சி நாட்டில் இல்லாமல் இருப்பது கவலை அளிக்கிறது என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். காத்தான்குடி பிரதான வீதியில் குப்பைகளை வீசி 5 வர்த்தக நில உரிமையாளர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி நகரசபை தெரிவித்துள்ளது. நேற்று காலை காத்தான்குடி நகரசபையின் நகர முதல்வர் SHM அஸ்பர், காத்தான்குடி போலீஸ் செய்ய பொறுப்பதிகாரி அழகக்கோன், போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைந்து மேற்கொண்ட திடீர் களவிஜயத்தின் போது பிரதான வீதியில் குப்பைகளை வீசிய வர்த்தக நிலை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நகரசபை தவிசாளர் அஸ்பர் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தின் மிகப்பெரிய வர்த்தக நகரமான காத்தான்குடி நகரை தூய்மையாக வைத்திருக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை நகரசபை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக தனது செயற்பாடுகளை நிறுத்தியிருந்த குவைத் ஏர்வேஸ் கொழும்புக்கான விமான சேவைகளை மீண்டும் தொடங்கும் என சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு நேற்று அறிவித்தது. இதன்படி ஏப்ரல் 15 முதல் விமான சேவைகள் உத்தியோகபூர்வமாக மீண்டும் தொடங்க நிறுவனம் முடிவு செய்துள்ளது. ராணுவ சூழல் காரணமாக குவைத் ஏர்வேஸ் பிப்ரவரி 28 முதல் தனது செயற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 2 முதல் விமான சேவைகளை மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அப்போது நிலவிய பாதுகாப்பு இன்மை காரணமாக விமான சேவைகள் மீண்டும் நிறுத்தப்பட்டன. இருப்பினும் 241 பயணிகளுடன் ஒரு சிறப்பு விமானம் மார்ச் 31 அன்று குவைத்திலிருந்து கட்டுநாயக்கா வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கியூபா மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடையை எதிர்த்து இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளர்களால் கியூபாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் கடந்த 6ஆம் தேதி கொழும்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒத்துழைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்று யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர் சந்திப்பும் அதனைத் தொடர்ந்து பதாகையில் ஆதரவு கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அரசியல் செயற்பாட்டாளர் மார்க்ஸ் பிரபாகரர், பொருளாதார தடையின் கொடூரத்தை அனுபவித்த வடக்கு கிழக்கு மக்கள் கியூபாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மக்கள் போராட்ட இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர். குறிப்பாக இன்றைய தினம் உலகம் முழுக்க
தன் சண்டித்தனத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஏகாதிபத்தியம் மத்திய கிழக்கு நாடுகளில் தன் வெறியாட்டத்தை முடித்து கொண்டு மற்றொரு புறத்தில் தென் அமெரிக்க நாடுகளில் கை வைக்கின்ற ஒரு ஆக்கிரமிப்பை நிகழ்த்தக்கூடிய ஒரு பின்புலத்தில் கியூபா மீதான அந்த தடையை உடைப்போம், கியூபாவுக்கு தோள் கொடுப்போம் என்ற மகுட வாசகத்தோடு இன்றைய தினம் இந்த ஊடக மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற இந்த கியூப தேசியத்தின் மீதான 66 ஆண்டுகால அந்த பொருளாதார தடையை எதிர்த்து கியூப மக்கள் ஒரு மக்கள் தேசமாக இன்று தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வகையில் சகல துறைகளிலும் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் கொரோனா தொற்று காலமாக இருக்கலாம் அல்லது ஏனைய பேரழிவு காலங்களாக இருக்கலாம், உலகம் முழுக்க தன் வைத்தியர்களை அனுப்பி இந்த மனித குலத்திற்கு சேவை செய்த கியூபா மீதான ஒரு ஆக்கிரமிப்பை இன்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் நிகழ்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு பின்புலத்தில்தான் இந்த ஊடக மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் கியூபாவிற்கு மருந்து பொருட்கள், அதாவது கியூபா மருந்து தயாரிப்புகளில் ஈடுபடுகின்றது, மருந்து பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை இன்று தடை செய்திருக்கின்றது. அதே போன்று எரிசக்தி, மின்சார வசதிகள் என்பவற்றை இன்று தடை செய்து அந்த கியூப தேசத்தையே முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையை இங்கே அமெரிக்க ஏகாதிபத்தியம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. இன்று 20 மணித்தியால மின்வெட்டை இந்த கியூப மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருந்த அல்லது உலக முதலாளித்துவம் நிறுவனமயப்பட்டிருக்கின்ற ஒரு பின்புலத்தில் தனியொரு தேசமாக இன்று ஒரு சோசலிச வேலை திட்டத்துடன் தமது நாட்டு மக்களை நிர்வகித்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கியூபத்தை அளிப்பதனூடாக சோசலிச கனவை அல்லது சோசலிச சித்தாந்தத்தையே முறியடித்து விடலாம் என்று கனவு கொண்டிருக்கின்றது இந்த அமெரிக்க தேசியம். எனவே குறிப்பாக மக்கள் நினைக்கிறார்கள் இந்த அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆனால் உலக வரலாற்றில் மக்கள் போராட்டங்கள் வெற்றி பெற்ற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே இந்த இரும்பு கால்களால் கியூப தேசியத்தை அல்லது ஒரு சோசலிச தேசத்தை, அதே போன்று உழைக்கும் வர்க்க மக்களை மிதித்து அவர்களின் உழைப்பை உறிஞ்சி தனது லாபத்தை கொட்டி குவித்து கொள்ள முனைகின்ற இந்த அமெரிக்க அஹிம்சாவாதி என்று தன்னை அழைத்து கொண்டு உலகம் முழுக்க தன் மூக்கை நுழைக்கின்ற இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மக்கள் போராட்ட இயக்கம் என்ற வகையில் நாங்கள் அணிதிரண்டிருக்கின்றோம். இலங்கை தேசத்தில் மட்டுமல்ல, உலக நாடுகளில் பல இயக்கங்கள் இன்று கியூப தேசத்திற்காக குரல் கொடுக்கின்றன. எனவே இலங்கையிலும் பொருளாதார தடை என்பது இலங்கையில் 30 வருட கால யுத்தத்தின் போது வடகிழக்கு மக்கள் சந்தித்த அந்த பொருளாதார தடை என்பது குறித்து இங்கே புதிதாக விளக்கம் அளிக்க தேவையில்லை. குறிப்பாக மருந்து பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் இன்றி மக்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், சாவை எதிர்கொண்டார்கள். இன்று கியூப தேசத்திற்கு அது நிகழ்ந்திருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உழைக்கும் வர்க்க மக்களாகிய நாங்கள் அல்லது இந்த மூன்றாந்தர அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என்ற வகையில் இந்த ஏகாதிபத்திய சக்திகளுக்கு நாங்கள் எதிராக இயங்க வேண்டும். அதற்காக நாங்கள் கியூபாவோடு ஒன்றாக நிற்கின்றோம், கியூபாவுக்கு தோள் கொடுக்கின்றோம். கியூபா மீதான அந்த பொருளாதார தடையை எதிர்த்து எங்களால் என்ற உணவுப் பொருட்களை, மருந்து பொருட்களை இங்கே நாங்கள் இலங்கையில் சேகரித்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்கு மனிதாபிமான வகையில் மக்கள் எங்களோடு இணைந்து உங்களால் என்ற உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை, வேண்டுகோளை இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் விடுக்கின்றோம். நன்றி. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்டேலின், மொசாட் மற்றும் அமெரிக்கா என்பனவற்றுக்கு ஆதரவாக செயற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஈரான் மக்களும் ஈரான் தலைவர்களும் உலகம் முழுவதும் முஸ்லிம் தாயை தலைநிமிர செய்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அந்த தலைவர்களும் அந்த மக்களுக்கும் தலைவடக்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களது உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக அவர்கள் நேற்றைய தினம் மனித சங்கிலியாக வந்திருந்தார்கள் என அவர் குறிப்பிட்டார். தங்களது சுயமரியாதைக்காகவும் தங்களது நாட்டுக்காகவும் ஈரான் மக்கள் வெளிப்படுத்திய தியாகத்தை காணும் போது வெட்கமாக உள்ளது என தெரிவித்தார். முஸ்லிம்களாக இருந்தும் இந்த அநீதிக்கு எதிராக எவ்வித குரலும் கொடுக்கவில்லை என்பது வெட்கப்பட வேண்டிய விடயம் என தெரிவித்தார். இந்த குற்ற உணர்வு தங்களை வாட்டுவதாக அவர் தெரிவித்தார். குறைந்தபட்சம் ஈரானிய மக்களுக்கான நோன்பு நோக்கவில்லை எனவும் உலமாக்கள் இதனையும் செய்யவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்காவை மகிழ்வித்து தங்களது சுயமரியாதை இலக்கு முஸ்லிம் நாடுகள் அமெரிக்காவினால் ஒரு நாள் கைவிடப்படும் என எச்சரிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த அரசாங்கம் வாய்மொழி மூலம் ஈரானுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தாலும் ரகசியமாக மொசாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் உதவி வருவதாக குற்றம் சாட்டினார். அரசாங்கத்தில் 10 தொடக்கம் 13 முஸ்லிம்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த போதிலும் அமெரிக்காவையும் மொசாட்டையும் கண்டிக்க முடியாது இருப்பதாக நிசாம் காரியப்பர் குற்றம் சாட்டியுள்ளார். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மக்கள் பயன்படுத்தும் பிரதான மருத்துவமனையாக இருக்கும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருந்தாளர் பற்றாக்குறை காரணமாக நோயாளர் அசௌகரியத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நாளாந்தம் 1000 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்ற வைத்தியசாலையாக காணப்படுகின்ற நிலையில் வைத்தியசாலையில் மருந்தாளருக்கான வெற்றிடம் காணப்படுவதால் மருந்துகளை பெறும் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நீண்ட தூரங்களில் இருந்து வரும் நோயாளர்கள் மருந்து பெறுவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் அசௌகரியங்களை தீர்க்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கடற்தொழிலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் அனுமதியற்ற மீன்பிடி வலையை பாவித்து கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் நேற்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் செட்டிப்பாளையம் கடலில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கடற்தொழிலாளர் நந்தீசன் அனுமதியற்ற மீன்பிடி வலைக்கு பாவிக்கும் ஈய துண்டுகளை வைத்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இடத்துக்கு சிவில் உடையில் சென்ற கல்லடி கடற்படை முகாமின் புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது கடற்தொழிலாளர் நான் அனுமதியற்ற மீன்பிடி வலையான சுருக்கு வலை பாவித்து மீன்பிடிக்கும் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் என கூறி அங்கிருந்த வலையை அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த நிலையில் குறித்த கடற்தொழிலாளரை பிடித்து 2 மணித்தியாலம் முழங்கால் இருக்க வைத்து அடித்து தாக்கியுள்ளனர். இதன்போது அவர் நான் ஒரு சர்க்கரை வியாதி நோயாளி, இதற்கான குளிகையை போடுவதற்கு விடுமாறு கோரியும் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்காத அவரை 2 மணித்தியாலம் முழங்காலில் வைத்துள்ளனர். இதனை அறிந்த அவரது மனைவி அங்கு சென்று தனது கணவரை முழங்காலில் வைத்து அடித்து சித்திரவதை செய்வதை கண்டுடன் அதனை தனது கையடக்க தொலைபேசியில் புகைப்படம் மற்றும் காணொலி பதிவு செய்துள்ளதாகவும் இதனை கண்ட கடற்படை புலனாய்வு பிரிவினர் குறித்த பெண்ணின் கையடக்க தொலைபேசியை பறித்து அவர் காணொலி செய்த காட்சிகளை அளித்ததுடன் அவர் தகாத வார்த்தைகளை பேசியும் அவரை கைது செய்வதாக மிரட்டியும் அவரை தாக்க முற்பட்டு அச்சுறுத்தல் விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து முழங்காலில் வைத்திருந்த கடற்தொழிலாளரை கழுதாவளை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று அங்கு வைத்திருந்த பின்னர் மட்டக்களப்பு கடற்தொழில் நீரிய வளத்துறை பணியாளர் காரியாலய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அத்தோடு தன்னை முழங்காலில் வைத்திருந்த காட்சியை தனது பிள்ளைகள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் வேடிக்கை பார்த்ததாகவும் இதனால் மிகவும் வேதனை அடைந்துள்ளதுடன் அவமானம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிள்ளைகள் அவமானத்தால் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.